ஹை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். ஒரு சின்ன சாட்சி, ஒரு அற்புதத்தை பற்றி ஒரு சின்ன சாட்சி ஒன்று உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2 மாதம் முன்னாடி ஜனவரி அப்போது நான் ஊருக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்த டைமு. ஸோ ஊருக்கு போகிறதுக்கு பொங்கல் ஹாலிடேஸ்க்காக போகிறதுக்காக யோசிச்சப்போ, பட் ஆனால் அதுக்கான பஸ் டிக்கெட் வந்து நான் புக் பண்ணாமல் வச்சுருந்தேன். முந்தின நாள் வரைக்கும், பொங்கலுக்கு முந்தின நாள் வரைக்குமே புக் பண்ணல. நான் போகணுன்னு நினச்ச பஸ்ஸு வந்து ஒரு வாரம் முன்னாடி நான் பார்க்கும்போதே அந்த ஆப்பில் வந்து டிக்கெட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சும்மா ஒரு எதர்ச்சியாக அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முந்தின நாள் எனக்கு அதில் 4 சீட் வேக்கன்சி இருக்குதுன்னு காமிச்சது. உண்மையாகவே அது வேக்கன்சி தானா இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஆப்பில் அப்படின்னு எனக்கு ஒரு செகண்ட் டவுட் இருந்தாலும், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன். ஓகே ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஆச்சரியம். ஒரு வாரம் முன்னாடி புக் ஆகிருந்தது. நான் கிளம்புறதுக்கு முந்தின நாள் எதர்ச்சியாக பார்க்கும்போது ஒரு 4 சீட் இருந்தது. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் புக் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். ஸோ வீட்டுக்கு வர டைமில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்ற அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த வார்த்தையை நான் ஜனவரி 1 நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இந்த வருஷம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை வந்து நான் அந்த நாள் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதத்தில் அந்த வார்த்தையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ ஒரு சின்ன விஷயம், பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுல ஒரு சின்ன விஷயம், அதுலேயே வந்து அந்த வார்த்தையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் சொன்னால், நம்ம வாழ்க்கைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டங்கள், அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் நம்பிக்கை எனக்குள்ளே வந்ததை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் லைஃப்லேயும் அவர் உங்களுக்காக முன்குறித்து வச்ச ஒரு ஆசீர்வாதமும் தடைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி நான் மறுபடியும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ.